வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது வேப்பம்பூவும் மணத்தக்காளி விதையும் வைத்து வாய்ப்புண் வயிற்றுப்புண் என்று சொல்லக்கூடிய அல்சருக்கு ஒரு கை வைத்தியம்னே சொல்லலாங்க. அதை தான் இந்த வேப்பம்பூவும் மணத்தக்காளி விதையும் வைத்து செய்ய போகிறோம். வேப்பம்பூ கிடைக்கிற சீசன் இது. இந்த சீசனில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வருடம் முழுவதும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நமக்கு வேப்பம்பூ கிடைக்கிற சீசன். இது போல் ஃப்ரெஷ்ஷாக வேப்பம்பூ கிடைச்சிதுன்னா அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. கிடைக்கும் போது எடுத்து காய வச்சுக்கிட்டிங்கன்னா வருடம் முழுவதும் வச்சு பயன்படுத்தலாம். இது பாருங்கள், மணத்தக்காளி விதை. இது மணத்தக்காளி விதை வத்தல். இந்த மணத்தக்காளி வத்தல் அவ்வளோ நல்லது வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணுக்கும். எப்படி நமக்கு மணத்தக்காளி கீரை நல்லதோ அதே போல் இந்த வற்றலும் அவ்வளோ நல்லது. மேலும் நமக்கு இந்த லிவரை பாதுகாக்கிறதுக்கும் இந்த வேப்பம்பூவும் மணத்தக்காளி வத்தலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. வேப்பம்பூ பாருங்கள், காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நான். உங்களுக்கு இது போல் காய்ந்த வேப்பம்பூ வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் தாராளமாக வாங்கலாம். இல்லை வேப்பம்பூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ் வேப்பம்பூவை எடுத்து காய வச்சுக்கிட்டிங்கன்னா வருடம் முழுவதும் வச்சு பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், ஒரு வாணலி சூடு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்றேன். நெய் காஞ்சதும் இதில் நான் எடுக்கிற கப் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு, நீங்கள் மெஷரிங் கப்பில் எடுக்கிறீங்கன்னா 1/4 கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு மணத்தக்காளி வத்தல். நல்ல மணத்தக்காளி வத்தல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வத்தல் சவக்குன்னு இருந்ததுன்னா நல்லா மொறுன்னு வறுபடுறதுக்கு ரொம்ப நேரமாகும். ஒரு சில நேரம் அப்படி வறுபடாது. அதனால் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த வேப்பம்பூவும் மணத்தக்காளி வத்தல் வறுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பொடிக்கு. அதனால் அது வறுக்கிற பக்குவத்தை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இது நல்லா மொறுன்னு வறுபடுற அளவுக்கு நெய்யிலே வறுத்துட்டிங்கன்னா காய்ந்த வேப்பம்பூ அப்படின்னு சொன்னிங்கன்னா இது கூடவே வேப்பம்பூவை சேர்த்து வறுத்துடலாம். இல்லை நான் ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ அப்படின்னிங்கன்னா வேப்பம்பூவை தனிப்பட்ட முறையில் நெய்யில் வறுக்கணும். இப்போ பாருங்கள், மணத்தக்காளி வத்தல் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நான் காய்ந்த வேப்பம்பூ பயன்படுத்துறதுனால 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த வேப்பம்பூ சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கசப்பு தெரியுங்க. கண்டிப்பாக மருந்துன்னா கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும். எனக்கு இவ்வளோ கசப்பு தேவையில்லை அப்படின்றவங்க ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ சேர்த்துக்கோங்க. அதனால் உங்களுடைய கசப்பு லெவல் தான் அது. சாதத்தில் சேர்க்கும்போது ரொம்ப கசப்பு தெரியுமானா அப்படியெல்லாம் தெரியாது. சில பேருக்கு சிறுங்கசப்பே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் வேப்பம்பூவாக இருந்தாலும் அவ்வளோ மருத்துவ குணம் அதில் இருக்குது. இதையுமே அந்த நெய்யிலேயே வறுத்து நல்லா மொறுன்னு வரணும். கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌனாக அந்த வேப்பம்பூ வறுப்படணும். இல்லைன்னா ரொம்ப கசப்பு தெரியும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ எடுக்கிறீங்க அப்படின்னா நெய் சேர்த்து நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. நான் போன வருஷம் வேப்பம்பூ வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி வேப்பம்பூவை அடுத்த வருடம் வரையும் வச்சு பயன்படுத்துறது, அதாவது ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ அது நான் போட்டிருப்பேன். ரெசிபீஸும் போட்டிருப்பேன். நான் லிங்க் தரேன், எடுத்து பாருங்கள். இப்போ அந்த மணத்தக்காளி வத்தலும் வேப்பம்பூவும் வறுத்து எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுருங்க. இப்போ வெறும் வாணலியில் 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து பயன்படுத்திக்கோங்க. ஆனால் கருப்பு உளுந்து பெஸ்ட்டு. அதை சேர்த்து ஒரு 80% வரைக்கும் வறுபடுற வரைக்கும் வறுத்துருங்க. இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துருங்க. மல்லி விதை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வறுத்துட்டா போதும். நம்ம அடுத்தடுத்த பொருள் கொஞ்சன்றதுனால இது கூடவே ஒன்றா சேர்த்துட்டே வந்துடுறோம். நீங்கள் நிறையா செய்கிறீங்க, பிஸ்னஸ்க்கு செய்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாமே தனிப்பட்ட முறையில் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இதுக்கு காரம் அப்படின்னு சொன்னால் மிளகு காரமும் ஓமம் சேர்க்க போகிறோம். அந்த காரம் தாங்க. இதில் மிளகாய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. மிளகு காரம் இது சேர்க்குறோமே ரொம்ப காரமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காதுங்க. அல்சருக்கு காரம் அதிகம் சேர்க்கக்கூடாது. அதனால் இது மைல்டாக தான் காரம் இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கிறேன். இப்போ பாருங்கள், ஓமம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இந்த ஓம வாசனையோடு இதை நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு மனமும் சுவையும் இருக்கும். அதனால் ஓமம் சேர்த்து செய்யுங்க. இது எல்லாமே சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வறுத்துடணும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளி எடுக்கிறேன். கொஞ்சம் அந்த சுவைக்கு புளி வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை தேவைன்றவங்க இன்னும் ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்து அப்படியே வறுத்துருங்க. புளியும் அந்த ஈரத்தன்மை போகணும். இதில் காய்ஞ்ச கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு காய்ஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நிறைய கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா வறுத்து அந்த சீரகம் படபடன் பொரிய ஆரம்பிக்கும்.
அந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருங்க. இது பாருங்கள், கல்லுப்பு. நீங்கள் சால்ட் வச்சுருக்கீங்கன்னா சால்ட்டு சேர்த்துருங்க. அந்த உப்போடைய ஈரப்பதம் போகிறதுக்காக தான் நாம் இப்போ சேர்த்துறோம். சும்மா அப்படியே ஒரு 2 டாஸ் பண்ணிவிடுங்க, ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. இதை எடுத்து தனியாக ஒரு கப்பில் கொட்டி வச்சிடலாம், ஆற வச்சிடலாம். இப்போ இதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. நான் ஒரு சின்ன கட்டி அளவுக்கு 2 கட்டி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் நான் பயன்படுத்துவேன் எப்போவுமே. பெருங்காயம் சேர்த்துடுறேன். இதை நல்லா எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் பெருங்காய பொடிதான்னு சொன்னால் நீங்கள் இப்போ உப்பு சேர்த்திங்க இல்லையா மற்ற பொருள் கூட, அப்போவே நீங்கள் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். இப்போ இந்த கட்டி பெருங்காயத்தை பொறுமையாக பொரித்து எடுத்துருங்க. எல்லாத்தையும் நல்லா ஆற வைக்கணும். கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு தான் நாம் இதை அரைக்க போகிறோம். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிடுறேன் நான். இப்போ பாருங்கள், இந்த மணத்தக்காளி வத்தலை நீங்கள் எடுத்து இப்படி நொறுக்குனீங்கன்னா எப்படி நொறுங்குது பாருங்கள். கரியாமல் அப்படி நொறுங்கணும், அப்போ தான் அது நல்ல ருசியும் இருக்கும். இப்போ இந்த பருப்பு வகைகளை எல்லாம் முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுங்க. நல்லா ஆறின பிறகு தான் அரைக்கணும். சிறு கொரப்பாக இருக்கணும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இப்போ அந்த மணத்தக்காளி வத்தலும் வேப்பம்பூவும் வறுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதை சேர்த்து நாம் அரைச்சிடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்த பிறகு இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைக்கணும். ஏன்னா இது வேப்பம்பூ சேர்க்கிறோம் இல்லையா, அந்த புளிப்பு, இனிப்பு, காரம், கசப்பு எல்லாமே அறுசுவை சேர்ந்தது தாங்க. துவர்ப்பு, உப்பு எல்லாமே அறுசுவையும் சேர்ந்தது தான் இந்த பொடி. அதே போல் மணமும் நல்லா இருக்கும் ஓமம் சேர்த்துருக்கிறதுனால. நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சு பயன்படுத்தலாம். எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் நான். நமக்கு இந்த வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கிறவங்க, இந்த அல்சர் இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமருந்து. உங்களுக்கு தேவை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணலாம். மேலும் நம்ம வீடியோ பார்த்து இது போன்ற மூலிகை பொருள்கள் செய்ய முடியாத முதியோர்களுக்கு இது போல் முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை, முடக்கத்தான், பிரண்டை, சுண்டைக்காய், ஆவாரம்பூ இதுபோல் பொருள்களை வைத்து செய்யக்கூடிய சூப் மிக்ஸ், இட்லி பொடி, சாதப்பொடி, ஹெல்த் மிக்ஸ், ஹெல்த் சப்ளிமெண்ட், அதே போல் இந்த மூட்டு வலியால் அவதிப்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரண்டை, முடக்கத்தான் எண்ணெய் இது நிறைய பேருக்கு நல்ல பலன் தருதுன்னு சொல்கிறாங்க. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதை பாருங்கள், இந்த பொடியை தினமும் மதிய வேளையில் ஒரு அரை கப்பு சுடுசாதத்தோட 1 ஸ்பூன் வேப்பம்பூ, மணத்தக்காளி விதை பொடி சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை நெய் இல்லைன்னா வெறும் சாதத்துலேயே சுடுசாதத்துலேயே சேர்த்துருங்க. ஒரு 2-3 உருண்டை சாதம் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. மற்ற குழம்பு சேர்த்து அப்புறம் சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிடும் போது இது சாப்பிடாதீங்க. தொடர்ந்து சாப்பிடும் போது வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாம் ஆறும். உங்களுக்கு இந்த வேப்பம்பூ, மணத்தக்காளி பொடி பிடிச்சிருந்துன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பண்ணுங்கள். நன்றி.